के व्यवस्था। நான் இதை ஆராய்ச்சி பார்த்தேன். जब मैंने इसे जांच कर देखा, எல்லா ஸ்டடி கத்துக்கொள்றோம். सभी विषय हम सीखते हैं, ஆனா ஒரு அது பயன்படுத்துகிறது ஊழியக்காரன் மூலம் தான் பயன்படும். लेकिन उसका उपयोग करना वो सेवकों के लिए लाभदायक है। அந்த ஊழியக்காரர் உருவாக்கப்படாவிட்டால் எப்படி அந்த கற்றுக்கொண்டதை பயன்படுத்த முடியும்? अगर सेवक तैयार नहीं हुए तो वो कैसे सीखेंगे? பரிசுத்த பவுல் ரோமாபுரிக்கு எழுதும்போது पवित्र पौलुस जब रोमियो को लिखते हैं, அதுல ஒரு பாயிண்ட் இருக்கு. போதிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவான்? अगर उपदेश देने वाला वहां या सिखाने वाला ना हो तो वो कैसे सुनेंगे? அண்டர்ஸ்டாண்ட்? सही है. போதிக்கிறவன் இல்லாவிட்டால் அவன் மற்றவங்க எப்படி கேள்விப்படுவான்? उपदेश देने वाला अगर वहां ना हो तो वो कैसे सीख पाएंगे, सुन पाएंगे? எல்லாரும் போதிக்க முடியாது. सभी लोग उपदेश दे नहीं सकते। அந்த போதகன் உருவாக்கப்பட வேண்டும். वो उपदेशक को तैयार करना है। நம்பர் 1 உருவாக்கப்படுதல். पहला तैयार किया जाना, இரண்டாவது செதுக்கப்படணும். दूसरा उसे एकदम अच्छी तरीके से तैयार किया जाना, மூன்றாவது வளரணும். और तीसरा वो उसमें बढ़े या तरक्की करे, எல்லா விதத்திலும் அவன் சோதிக்கப்படணும். और सारे कार्यों में वो परखा जाए। அப்படி உருவாக்குறது தான் போதக சாஸ்திரம். वैसे तैयार किया जाना ही ये उपदेश की व्यवस्था। சும்மா முடியாது. एक केवल ऐसे ही नहीं होगा। எல்லாரும் ஊழியக்காரர்கள் ஆக முடியாது. सभी लोग सेवक बन नहीं सकते, எல்லாரும் போதகர் ஆக முடியாது. सभी लोग उपदेशक बन नहीं सकते, எல்லாரும் மேய்ப்பன் ஆக முடியாது. सभी लोग चरवाह नहीं बन सकते, எல்லாரும் தீர்க்கதரிசி ஆக முடியாது. सभी लोग भविष्यद्वक्ता बन नहीं सकते, எல்லாரும் சுவிசேஷகன் ஆக முடியாது. सभी लोग सुसमाचार प्रचारक बन नहीं सकते। அதற்கு கர்த்தர் சில குவாலிட்டியை வச்சிருக்கிறார். उसके लिए कुछ स्तर को प्रभु ने रखा है। அல்லேலூயா. हालेलुया। அதனால இங்க நம்ம இந்த போதக சாஸ்திரத்தை நான் எத்தனை கிளாஸ் எடுத்துப்பேன்? ये उपदेशक के व्यवस्था में कितना क्लास पास्टर जी ने लिया? 2 தான் எடுத்துறேன். लगभग दो क्लास हुआ है। அங்க எத்தனை ஆச்சு? ஒரு காந்திவல்ல 3 கிளாஸ் எடுத்துறேன். कांदीवली में 3 क्लास हुआ है, அது கம்ப்ளீட் ஆகல. अभी वो पूरा नहीं हुआ। இங்க 2 எடுத்துறேன். यहाँ 2 क्लास हुआ है, இன்னைக்கு 3வது கிளாஸ். आज तीसरा क्लास है। இது முன்னாடி எடுத்த கிளாஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? इसके पहले जो क्लास हुआ था उस विषय का कुछ याद है आपको? हम्म? 14 अभी 11 को दिया। 11 नवंबर में है ना? नवंबर में। நான் உங்களுக்கு இங்கே சொல்லி இருப்பேன், அங்கே சொல்லி இருப்பேன். मैं यहाँ भी बताया और वहाँ भी बताया हूँ। இங்க பிட்ஸா சில பாஸ்டர் டீச்சர்ஸ் வர்றாங்க. यहाँ फिक्स कुछ टीचर्स आकर सिखाते हैं, உங்களுக்கு தெரியும். आप जानते हैं। அதுல போதக சாஸ்திரம்னா போதக சாஸ்திரத்துக்கு ஒரு நோட்டை வச்சிடுங்க. ये उपदेश की व्यवस्था के लिए एक नोट आप अलग रख लीजिए। போதக சாஸ்திரம் பாஸ்டர் தேவதாஸ்னு போட்டுருங்க. उपदेश की व्यवस्था पास्टर देवदास ऐसे लिख लीजिए। फर्स्ट ईयर முடிஞ்சனா फर्स्ट ईयर, सेकंड ईयर. फर्स्ट ईयर पूरा हो तो फर्स्ट ईयर, या सेकंड ईयर चालू है तो सेकंड ईयर, थर्ड ईयर ना थर्ड ईयर போடணும். और थर्ड ईयर है हुआ तो थर्ड ईयर लिखिए। இப்போ தாமஸ் வில்லியர் பாஸ்டர் வர்றாங்க. थॉमस जो पास्टर जी आ रहे हैं, அவர் என்ன எடுத்துறாரு? தேவராஜ் எடுக்கறாரு. தாமஸ் பாஸ்டர் அவருக்கு தனி நோட் கொடுத்துருங்க. उनके लिए भी एक अलग नोट रख लीजिए। இப்படி நீங்க தனித்தனி போட்டா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். तो ऐसे रखेंगे तो आपको आसान होगा, எக்ஸாம் எழுதுறது ரொம்ப ஈஸியா இருக்கும். परीक्षा लिखते समय आसान होगा। நீங்க இன்னையில இருந்து அதை ஃபாலோ பண்ணுங்க. आज से आप उसको फॉलो करें। பிரைஸ் தி லார்ட். हालेलुया। இன்னும் நமக்கு மார்ச் ஏப்ரல்ல கிளாஸ் முடியுது. अप्रैल में ये क्लास समाप्त होगा, ஒரு மாசம் லீவ் இருக்கு. और 1 महीने का छुट्टी है, அதுக்கு ஆரம்பிக்குது. उसके बाद फिर से शुरू होगा। நான் அதை எல்லாரும் வந்த பிறகு கொஞ்சம் உங்களுக்கு விளக்கமா சொல்றேன். सभी लोग आने के बाद मैं व्याख्यान से और बताऊंगा। சரி, இப்போ நமக்கு லாஸ்ட் உங்களுக்கு சொன்ன ஏதாவது ஞாபகம் இருக்கா? आखिरी जो अध्ययन सभा हम लोग बाइबल अध्ययन की सभा में क्या विषय सिखाए थे, कुछ याद है? कलीसिया के प्रकार सिखाए थे। கலிஷா பிரகாரம் தோடசிக்க. अच्छा, ஊழியத்துல எத்தனை வகை ஊழியக்காரர்கள் இருக்குன்னு சொன்ன ஞாபகம் இருக்கா? सेवा में सेवक कितने प्रकार के हैं, ये कुछ याद है आपको? 5 प्रकार। எந்த புத்தகத்துல இருக்கு? वो कौन से पुस्तक में है? கொஞ்சம் ரிமைண்ட் பண்ணுங்க. எபேசியர் பரவாயில்ல. एफेसियों की पुस्तक में which chapter? எந்த அதிகாரம்? कौन सा अध्याय में? 4 का 11। हाँ, बराबर। 4:11। एफेसियंस चैप्टर 4:11। रीड नो। एफेसियों के 4 अध्याय 11वां वचन पढ़िए। हिंदी में पढ़िए, इंग्लिश में पढ़िए। So Christ himself gave the apostles, the Apostle, prophets, hmm. the evangelists, Hmm. the pastors and teachers to equip his people
for works of बस। service so that the body of Christ may be है built ना? up. हिंदी में हिंदी उसने में। कुछ को प्रेरित नियुक्ति करके हम्म। और कुछ को भविष्यवक्ता नियुक्ति करके और कुछ को सुसमाचार सुनाने वाले नियुक्ति करके और कुछ को रखवाले और उपदेशक नियुक्त करके दे दिया। ठीक है இது உங்களுக்கு எத்தனை வகை ஊழியக்காரங்க இருக்காங்க कितना प्रकार के यहाँ सेवक हैं? पांच प्रकार। ஏற்கனவே எழுதி இருந்தா நீங்க எழுத வேண்டாம் अगर पहले से आप लिखे हैं तो ये ना लिखो। பிரைஸ் எல்லாம் 5 வகை ஊழியக்காரர்கள் 5 प्रकार के सेवक। இது எதுக்கு வச்சிருக்கிறாரு इन्हें किस लिए रखा गया, नियुक्त किया गया? சபை பக்தி விருத்தி அடைய कलीसिया भक्ति में तरक्की करने के लिए। ஓகே சரி அஞ்சு வகை ஊழியக்காரர்களை கொண்டு சபையில எத்தனை வகை ஊழியத்தை கட்ட நிறுவுறா ये 5 प्रकार के सेवकों को लेके कलीसिया में कितनी प्रकार की सेवाओं को परमेश्वर पूरा करते हैं? அது சொல்லி தந்தேன் मैं ये सिखाया भी हूँ। பரவாயில்ல அல்லேலூயா Hallelujah. நோ டவுட் எங்க இருக்கு कहाँ है ये वचन? ஓகே फर्स्ट कोरिन्थियर चैप्टर 12 1 कोरिन्थियर 12வது அத்தியாயம் पहला कुरिन्थियों के 12वां अध्याय 28வது வசனம் 28वां वचन। पढ़िए कोई भी सॉरी पहला कोरिन्थियर 12वां अध्याय 28वां वचन। और परमेश्वर ने कलीसिया में अलग अलग व्यक्ति नियुक्त किए हैं। प्रथम प्रेरित, दूसरे भविष्यवक्ता, तीसरे शिक्षक, फिर सामर्थ्य के काम करने वाले, फिर चंगा करने वाले और उपकार करने वाले और प्रबंध करने वाले और नाना प्रकार की भाषा बोलने वाले। एनी डाउट कोई संदेह है? ஒரு சபையில இந்த மாடல்ல தான் இருக்கணும் ये कलीसिया इस प्रकार से रहे। 5 வகை ஊழியக்காரர்களை கொண்டு 5 प्रकार के सेवकों को लेकर ஆண்டவர் 8 வகை ஊழியத்தை கர்த்தர் சபையில நிறுவுகிறார் परमेश्वर 8 प्रकार की सेवाओं को कलीसिया में पूरा करते हैं। அடுத்து வந்து சோசியல் ஒர்க் அது வேற उसके बाद सामाजिक सेवाएं अलग। அது இப்ப நான் பேச வரல நமக்கு டைம் இருக்காது समय उसके लिए अब नहीं हमारे पास उसके विषय में बातें करने। சமூக சேவை இதுல இணைக்க கூடாது सामाजिक कार्यों को इससे ना मिलाएं। அதுல வந்து நமக்கு விதவைகளுக்கு உதவி செய்தல் उसमें हम विधवाओं को देखभाल करना, கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்தல் जो कंगाल कष्ट में उनकी सहायता करना। ஒரே வார்த்தை சொன்னா தேவைப்படுறவங்களுக்கு உதவி செய்தல் அது சமூக சேவை एक ही शब्द में कह दो जरूरतमंदों की जरूरतों को पूरा करना। ஆனா இது வந்து நித்தியத்துக்குள்ள ஊழியம் लेकिन ये अनंत राज्य का सेवा है। புரிஞ்சா உங்களுக்கு இந்த ஊழியம் எதுக்கு வச்சிருக்கிறார் இந்த மினிஸ்ட்ரி ये सेवाएं प्रभु ने किस लिए रखे हैं? कलीसिया के उन्नति கலிச உன்னதி அவர்கள் கைக்கிலே சொர்க்க ராஜ்யம் और स्वर्ग राज्य के लिए, நித்தியத்துக்கு अनंत राज्य के लिए। இதுக்கென்று 5 வகை ஊழியர்களை எழுப்புகிறார் इसके लिए 5 प्रकार के सेवकों को प्रभु तैयार करके उभारते हैं। முதலாவது அப்போஸ்தல தீர்க்கதரிசிகள் पहला भविष्यद्वक्ता और प्रेरित। இவங்க ஒரு இடத்துல இருக்கக்கூடியவர்கள் அல்ல ये एक जगह बैठने वाले लोग नहीं। சபை நிறுவனம் कलीसिया को तैयार बनाना है, சபை உருவாக்கணும் उसे उत्पन्न करना है அதை முடிச்சிட்டு அவங்க குறிப்பிட்ட காலத்துல இன்னொரு இடத்துக்கு போயிடுவாங்க और वो काम पूरा होते ही वो किसी और जगह जाकर वो कार्य அது करेंगे। அப்போஸ்தல தீர்க்கதரிசி அந்த பைபிளை எங்க பார்த்தாலும் அப்போஸ்தல தீர்க்கதரிசின்னு ஜாயிண்டா வரும் इसीलिए प्रेरित और भविष्यद्वक्ता बाइबल में ये लगातार जॉइंट होके उनके कार्य हम देख सकते हैं। பிரைஸ் காட் हालेलुया। அல்லேலூயா Hallelujah. படிக்கிறத தெளிவா படிச்சிருங்க हम जो पढ़ते हैं एक साफ तरीके से पढ़ें தெளிவா படிச்சு அப்படி மைண்ட்ல செட் ஆகணும் और साफ तरीके के पढ़ें और हम अपने दिमाग में बिठा இப்போ रखें। பாருங்க சபையில 5 வகை ஊழியர் अब कलीसिया में 5 प्रकार के सेवक இத हैं। மாத்தாதீங்க 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தை மாத்திராதீங்க पहला कुरिन्थियों के 12वां अध्याय को ना बदलो। இப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புரியுறதுக்காக நான் சொல்றேன் आप समझे वैसे मैं और एक कार्य बताता हूँ அது புரியுறதுக்காக आपके समझने के लिए, எனக்கு கொஞ்சம் பேர் ஆட்கள் வரட்டும் क्योंकि कुछ लोग और आ जाएं। அந்த எபேசியர் சாப்டர் 4 எடுத்துங்க एफेसियों के 4वां अध्याय में आइए। 11வது வசனம் 4:11 और 11वां वचन। 4:11 उसने कुछ प्रेरितों को नियुक्त करके और कुछ को भविष्यवक्ता नियुक्त करके नहीं वो नहीं 11 वचन है ना हाँ, 4 का 11 அது மேலும் அனைவரும் குமாரனை பற்றும் அன்பில் ஒரு கிறிஸ்துவுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவு தக்க பூரண புருஷராக அதில் 11 थोड़ा ऊपर नीचे आएगा कोई वजह 12
11 पढ़ो बेटा 11 So Christ himself gave the apostles, the prophets, the evangelists, the No, pastors no, and no, teachers. no, no. तमिल में पढ़िए மேலும் அவனும் தேவனுடைய குமாரனை பற்றி जिससे விசுவாசம் पवित्र लोग सिद्ध हो जाए பரவாயில்ல और सेवा का काम किया जाए और मसीह के देह में उन्नति पाए 12 बारह Yes. अच्छा ओके 13 में पढ़िए इधर इसमें तमिल में थोड़ा 13वां वचन भी पढ़िएगा जब तक कि हम सब के सब विश्वास और परमेश्वर के हाँ। पुत्र की पहचान में एक न हो जाए और एक सिद्ध मनुष्य न बन जाए और मसीह के पूरे डोलडॉल तक न बढ़ जाए दो वचन में है இங்க பாத்தீங்கன்னா மெயின் கால் ஆண்டவர் ஒரு பரிசுத்த பவுல் ஒரு ஆளை மென்ஷன் பண்றார் पवित्र पौलुस एक व्यक्ति को मुख्य करके हम बताते हैं அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து वो प्रभु यीशु मसीह இங்க பாத்தீங்கன்னா தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் परमेश्वर के पुत्र पर की विश्वास அறிவிலும் और ज्ञान में ஒருமைப்பட்டவர்கள் एक मन होकर அந்த பாயிண்ட நீங்க நோட் பண்ணணும் और इन बातों पर आप ध्यान दें இயேசுவை பற்றும் விசுவாசம் यीशु के ऊपर का जो विश्वास இரண்டாவது என்ன दूसरा कौन सा क्या அறிவு दूसरा ज्ञान மூன்றாவது ஒருமைப்பட்ட और तीसरा एक मन होकर அடுத்தது கிறிஸ்துவுடைய நிறைவான வளர்ச்சி उसके बाद एक मसीह की भरपूरी बढ़ोतरी அளவுக்கு தக்க பூரண புருஷன் और एक पूर्ण पुरुष की तरह யார் பூரண புருஷன் ஆகணும் कौन पूर्ण पुरुष बने நம்ம हम बने இயேசு எந்த அளவுல இருக்கிறாரோ यीशु जिस तरीके से हैं அதே அளவுக்கு ஊழியக்காரனும் விசுவாசியும் மாறணும் वैसे ही सेवक और विश्वासी बदलते जाएं ஏதா புரியுதா உங்களுக்கு कुछ आप समझें கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் थोड़ा एक कठिनाई है இன்னும் சொல்றேன் காணிங்க और बताता हूं ध्यान दें இயேசுவை ஒரு தராசின் ஒரு சைடும் तराजू के एक तरफ यीशु ஒரு பக்கம் நம்மளை விட்டால் और एक तरफ हम रहें ரெண்டு சமமா இருக்கணும் दोनों एक समान हो வெயிட் அல்ல वजन का मैं नहीं कहता हूं இயேசுடைய பரிசுத்தம் यीशु की पवित्रता இயேசுடைய ஞானம் यीशु का ज्ञान இயேசுடைய அறிவு यीशु का बुद्धि இயேசுடைய அவருடைய கிருபை यीशु का अनुग्रह எல்லாமே சமமா இருக்கணும் ये सब एक समान हो அதுல கொஞ்சம் கூட குறைய கூடாது उसमें कोई कमी ना आए ஏதா புரியுதா कुछ आप समझे என்ன புரியுது क्या समझे சொல்லுங்க நீங்க சொல்லுங்க ஏதா டவுட்னா கேளுங்க कुछ संदेह है तो आप पूछिए சரி எபேசியர் சாப்டர் 5 வெர்ஸ் 27 5 एफेसियों की पुस्तक उसका 27वां वचन और उसे एक ऐसी तेजस्वी कलीसिया बनाकर ओ अपने पास खड़ी करे जिसमें न कलंक न झूरी न कोई और ऐसी वस्तु हो वरन पवित्र और निर्दोष हो आमेन आमीन அந்த சபை எப்படி நிக்கணும் எப்படிப்பட்ட சபை ये किस स्तर का कलीसिया उसमें लिखा देखना इन वचनों में दिया गया है तेजस्वी देख तेजस्वी படிக்கும் போது நீங்களும் வசனத்தை ஒரு தடவை படிச்சிரணும் जब वचन पढ़ा जाएगा आप सभी लोग वचन पर एक बार ध्यान दे दीजिए சபைனா என்ன कलीसिया क्या है बोलना तेजस्वी कलीसिया कलीसिया कौन हम लोग नहीं ये मिलकर सब मिलकर नहीं ये बिल्डिंग है कलीसिया ये बिल्डिंग एक कलीसिया है सब लोग बोल रहे हैं ना नहीं ये प्रार्थना का मंदिर है काफी ये प्रार्थना मंदिर या प्रार्थना भवन कलीसिया कौन कलीसिया कौन हम மறக்கவே கூடாது इन बातों को हम कभी ना भूलें। தைரியமா அடிச்சிடுங்க எல்லாம் निडर होकर हम बोले கரெக்டா இருக்க பாருங்க நீங்க கரெக்டான கலிசாவா இருக்கான்னு பாருங்க हम कैसे कलीसिया हैं आप देखिए கலிசா யாருடையது कलीसिया किसका है परमेश्वर का सही है ये प्रार्थना मंदिर किसका परमेश्वर का हाँ पास्टर राजेश सही है இடம் வந்து அவருக்கு जगह तो उनका है ரைட்டா கலிசா யாருடையது लेकिन कलीसिया किसका है परमेश्वर का ஏதாவது டவுட் இருக்கா इसमें कोई संदेह है அப்ப மர்மம் படுகிறது பில்டிங் அல்ல तो रूपांतर जो होता है वो कोई इमारत नहीं இங்க என்ன எழுதி இருக்கு மகிமை உள்ள சபை एक तेजस्वी कलीसिया மகிமை உள்ள சபை மாறுறது பில்டிங் அல்ல तेजस्वी कलीसिया बनना यही कोई इमारत नहीं
மகிமையுள்ள சபை யார் மாறணும்? तेजस्वी कलीसिया कौन बने? हम बने। நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லணும். आप उत्तर दें। புரியுதா உங்களுக்கு? आप कुछ समझ रहे हैं? Yes. மகிமையுள்ள சபையா நம்ம தான் மாறணும். तेजस्वी कलीसिया हम बदले। பில்டிங் அல்ல. कोई इमारत नहीं। வருஷத்தோட பில்டிங்க பெயிண்ட் அடிக்கலாம், அழகா இருக்கு, ஓகே. वर्ष में एक बार यहाँ हम कलर लगाते हैं इमारत को, वो अच्छी बात है। ஆனா लेकिन அனுதினமும் பரிசுத்தம் அடைவது, प्रतिदिन पवित्र होना, பரிசுத்தம் வந்து அந்த திருவிருந்து கொடுக்கும் மாத்திரம் அல்ல. पवित्रता केवल प्रभु भोजन लेते हैं उस दिन नहीं। அன்றைக்கு வந்து கொடுக்க முன்னாடி கண்ணீர் வரும். उस दिन प्रभु भोजन लेने से पहले, देने से पहले हम आंसू बहाते हैं। அது ஒரு நாளைக்கு அல்ல, वो एक दिन के लिए नहीं। அனுதினமும் நம்முடைய பரிசுத்தத்துக்காக அழணும். हर दिन हम अपने पवित्रता के लिए रोएं। ஊழியக்காரனும் சரி, விசுவாசியும் சரி, चाहे सेवक हो या विश्वासी, அனுதினமும் விசுவாசத்துல பலப்படணும். हर दिन हम विश्वास में बलवंत हो। அனுதினமும் அன்புல பலப்படணும். हर दिन प्रेम में हम बलवंत हो। ஞானஸ்தானம், அந்த சப்ஜெக்ட் வர ஞானஸ்தானம் கொடுக்கும்போது, जब बपतिस्मा दिया जाता है, கொடுத்து அவங்க உள்ள இருந்து மூழ்கி மேல எழும்பும்போது, जब वो उन्हें पानी में डुबाकर बाहर निकालते हैं, ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. एक वचन कहते हैं। யாரை சொல்லுங்க, நீங்க எல்லாம் பாஸ்டர்ஸ் இருக்குங்க, சொல்லுங்க. यहाँ पासवान है तो वो जो डुबाकर उन्हें निकालते हैं, तब एक वचन, एक शब्द उन्हें कहा सिखाया जाता है। वो क्या है कहते हैं उस जगह? இயேசுவை பற்றி கேட்கல, உங்களை பற்றி தான் கேட்க. यीशु के बारे में नहीं, आपके बारे में। ஞானஸ்தானம் எடுத்து மூழ்கி மேல எடுக்கும் போது கொடுத்த ஊழியக்காரர் ஒரு வார்த்தை சொல்வார். जब सेवक बपतिस्मा देते हैं, उन्हें डुबाकर उठाते हैं पानी से, तो उठाने के बाद सेवक क्या बोलते हैं उस समय? நான் பேட்டா ஞானஸ்தானம் எடுத்த உடனே அவர் தலையில வச்சு ஒரு வார்த்தை சொல்வார். सेवक उसके सिर पे हाथ रखकर एक वचन कहेगा। நீங்க ஞானஸ்தானம் கொடுக்கல? आप बपतिस्मा दिए हैं? दिया नहीं अभी तक, आप दिया नहीं कहते बात से ऐसा चलेंगे नहीं है पिता पुत्र और पवित्र आत्मा की वो नहीं नहीं, वो तो पहले तो पहले वो पहले डुबाने से पहले நீங்க என்ன சொல்லுங்க? ஒரு शब्द பரிசுத்தவான்கள் கற்றுக் கொடுத்தார். ये पवित्र जन ने सिखाए हैं। பழைய மனுஷன் செத்துட்டான் पुराना मनुष्य की मृत्यु हो चुकी है। இல்லையா? மூழ்கும் போது, जब वो डुबाते हैं तब, இல்லையா? மேல எழும்பும் போது அவன் உயிர் தெழுந்துட்டான். जब वो पानी से निकल आता है तो वो जी उठा। அதோட அவனுக்கு எல்லாம் பூரணம் அல்ல. उसी जगह उसको सब परिपूर्ण नहीं हुआ। now start life, वहां शुरुआत होती இப்பதான் है। வாழ்க்கை ஆரம்பிச்சிருக்கு. अब उसका जीवन वहां शुरू அவனுக்கு ஒரு होता है। வார்னிங் கொடுக்கப்படுது. उसको एक चेतावनी उस समय दिया நீ जाता है। பெற்றத तूने जो पाया கடைசி வரை है காத்துக்கொள்ளணும். अंत तक उसकी रक्षा कर, அதுதான் रखवाली कर ले। ஒரு வார்த்தை இருக்கு. इसीलिए एक शब्द कहते हैं, மரண பரியந்தமும் உண்மையாயிரு, मृत्यु के अंत तक सच्चाई से रह, அப்பொழுது ஜீவக்கிடத்தை பெறுவாய். तब जीवन का मुकुट तू पाएगा। நீ உன் ஓட்டம் ஒண்ணி இயேசு கிறிஸ்து வரும்போது மரணமாகணும், तुम्हारी दौड़ ऐसी हो, यीशु के आगमन में तुम रूपांतर हो, இல்லன்னா மரண பரியந்தமும். या तो मृत्यु के अंत तक। நீ உண்மையா இருக்கணும். तुम्हें सच्चाई से रहना है। எதுல உண்மையா இருக்கணும்? किस किस में सच्चाई से रहना है? नंबर 1 faith. पहला विश्वास में। பவுல் சொல்றாரு, पौलुस कहते हैं, நாம் விசுவாசத்தை காத்துக்கொண்டே, मैंने विश्वास की रखवाली की, பணத்தை காத்துக்கொண்டேன்னு சொல்லல, धन की रखवाली की ऐसे नहीं வீட்டை कहा, காத்துக்கொண்டேன்னு சொல்லல, घर की रखवाली कर ली ये नहीं कहा, விசுவாசத்தை காத்துக்கொண்டோம். विश्वास की रखवाली की। நல்ல புரியுதா? ஏதாவது आप समझ रहे हैं ना? நீங்க எடுத்த ஞானஸ்நானம் கரெக்டா எல்லாமே பார்க்கணும். நீங்க आपने जो बपतिस्मा लिया है वो सही है, सब परखो। நான் கடைசியில உங்களுக்கு அந்த டீச்சிங் இருக்கு. अंत में इसके विषय भी मैं ஏன் सिखाऊंगा। விசுவாசத்தை காத்துக்கணும்? கிறிஸ்தவத்துடைய பேஸ்மெண்ட் ஃபெய்த் தான். हमारा मसीही लोगों की जो नींव है विश्वास से शुरू होती அது है, கிறிஸ்து தான். वो मसीह है। அது ஏன் நான் உங்களுக்கு சொல்றேன், இயேசுடைய சகோதரர் எழுதி இருக்கிறார். यीशु के भाई लिखे हैं, ஜூடா சாப்டர் 1 ஒரே சாப்டர் தான் இருக்கு. यहूदा की पुस्तक, एक ही पुस्तक है। 3வது வசனம், यहूदा की पुस्तक में 3रा वचन, பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பிக்கப்பட்ட பரிசுத்தமான விசுவாசத்திற்கு தைரியமா போராடணும்னு எழுதிருக்கு. हे प्रियो, ஓ जब मैं तुम्हें उस उद्धार के विषय में लिखने में जी। अत्यंत परिश्रम से प्रत्यय कर रहा था, जिसमें हम सब सहभागी हैं, तो मैंने तुम्हें ये समझना आवश्यक जाना कि उस विश्वास के लिए
पूरा यत्न करो जो पवित्र लोगों को एक ही बार सौंपा गया था। அது 20 கூட படிங்க 20 वाला 20 वर्ष 20 वाला படிங்க 20 वर्ष पहले क्या है? हाँ। पर हे प्रियम, तुम अपना अति पवित्र विश्वास में उन्नति करते हुए पवित्र आत्मा में प्रार्थना करते हुए। जी உங்களுக்கு புரிஞ்சிருன்னு நினைக்கிறேன். अभी आप समझ गए होंगे, ஏதாவது புரியுதா உங்களுக்கு? कुछ समझें। கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். थोड़ी ये कठिनाई है। विश्वास के लिए पूरा यत्न करो। விசுவாசத்திற்காக பரிசுத்தவான்களுக்கு எத்தனை தடவை விசுவாசம் கொடுக்கப்பட்டிருக்கு? विश्वास के लिए पवित्र जनों को कितनी बार सौंपा गया? उसमें लिखा ना, यही वचन में तीसरे वचन में लिखा है, எத்தனை தடவை கொடுக்கப்பட? நமக்கு நம்ம எல்லாம் பரிசுத்தவான்கள். हम सब पवित्र जन। இயேசு முதல்ல அசுத்தவான்கள், पहले अशुद्ध थे, एक ही बार सौंपा। முதல்ல அசுத்தவான்கள் पहले अशुद्ध व्यक्ति थे। பாவத்தை அறிக்கையிட்டு पाप को हम मानकर ஞானஸ்நானம் எடுத்த பிறகு बपतिस्मा लेने के बाद கர்த்தர் நம்மளை प्रभु ने हमें பரிசுத்தவான்கள் ஆக்கி இருக்கிறார். पवित्र बनाए हैं। ஏதாவது டவுட் இருக்கா? इसमें कोई संदेह है? ஏன்னா பாவத்தை அறிக்கை செய்து எடுத்துட்டோம். क्योंकि हम पाप को कबूल करके बपतिस्मा लेते हैं। அப்படின்னா என்ன? इसका अर्थ क्या? பழைய மனுஷன் செத்து போனா, पुराना मनुष्य की मृत्यु हो चुकी। உங்களை சொல்லல, आपको नहीं, நான் என்ன சொல்றேன் பாருங்க. मैं अपने आप को कहूंगा। பழைய தேவதாஸ் செத்து போனா, पुराना राजन जो मर चुका है। ராஜன் இல்ல தேவதாஸ். பழைய தேவதாஸ் குடிகாரன், पुराना देवदास शराबी था। பழைய தேவதாஸ் செயின் ஸ்மோக்கர், पुराना देवदास लगातार सिगरेट पीता था। பழைய தேவதாஸ் குண்டாகிரி, पुराना देवदास मवाली था। பழைய தேவதாஸ் திருடன், पुराना देवदास एक चोर था। பழைய தேவதாஸ் கோபக்காரன். और पुराना देवदास एक क्रोध भरा व्यक्ति था। 1989 1989 में டிசம்பர் 31ஆம் தேதி दिसंबर महीने के 31 तारीख को 12 மணிக்கு செத்து போனான். वो 12 बजे मर चुका। பகல்ல ஆராதனை, அன்னைக்கு சண்டே, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிஞ்சு அந்த ஆராதனையே செத்து போயிட்டான். वो रविवार का दिन था। उस रविवार के आराधना के बाद वो व्यक्ति मर चुका। யாரு? कौन? पुराना புராண மனுஷன். कौन? पुराना मनुष्य என்ன कौन था? சொல்லுங்க. पास्टर देवदास। அல்லேலூயா. हालेलुया। அதுக்கு பிறகு उसके बाद உயிர் தெழுந்துட்டான். वो जी उठा। செத்தவன் என்ன செய்யணும்? मरा हुआ व्यक्ति को क्या करना है? जी उठना। जी उठना है। அதாவது உயிர் தெழுதல் வரிசை 7 ஸ்டெப் இருக்கு. 7 प्रकार के पुनरुत्थान यानी जी उठना है। இப்ப எழுதாதீங்க. उसके बीच नहीं जा அத रहा। போயிட்டா உள்ள போயிட்டே இருக்கும். उसके भीतर जाओ तो और जाते रहना। அது ரொம்ப டீப். वो बहुत गहराई से है। உயிர் தெழுதல் வரிசை 7 இருக்கு. पुनरुत्थान जी उठने के 7 क्रम। அந்த வரிசையில இரண்டாவது வரிசையில நம்ம எழும்பணும். उनके दूसरे क्रमांक में हम भी उठे। முதல் வரிசையில இயேசு எழும்பிட்டார். पहला यीशु जी उठे हैं இரண்டாவது வருஷம் சபை எழும்பணும். और दूसरा कलीसिया जी उठे। அதுல அதுலயே 2 ஸ்டெப் இருக்கு. वहां भी 2 बातें हैं। அது ரொம்ப ஆழமான. वो गहराई से है। அதுக்கு தான் இந்த பாடு நம்ம. इसीलिए हम इतना कष्ट सहते அதுக்கு हैं। தான் நம்மள ஊழியக்காரனா கர்த்தர் வச்சிருக்கிறார். इसीलिए प्रभु ने हमें सेवक बना के रखे हैं। சும்மா ஊழியக்காரன் பாஸ்டர்னு சொல்லிட்டு பேர் அடிக்கோகல்ல. केवल पास्टर पास्टर से नाम कहने के लिए नहीं। முதல்ல அந்த பாஸ்டரோட பேரை எடுத்துறணும் நம்ம. पहले हम पास्टर ये सब को अलग रखें। நம்ம கரெக்ட் ஆகணும். हम सही हो, அப்பதான் மற்றவங்கள கரெக்ட் ஆக்க முடியும். तब दूसरों को हम सही कर सकते हैं। புரிஞ்சுதா உங்களுக்கு? अभी आप समझें, அப்ப ஞானஸ்நானம் எடுக்கும்போது जब बपतिस्मा लिया जाता है நமக்கு உள்ள பரிசுத்தவான்கள் லிஸ்ட் வருது. हम पवित्र जनों के उस सूची में आ जाते हैं। விசுவாசங்கள் என்ற லிஸ்ட் வருது. विश्वास करने वाले इस सूची में आ जाते हैं। நம்முடைய கிறிஸ்தவ ஓட்டமே ஃபெய்த் தான். हमारा मसीही दौड़ भी நான் கேக்குறேன், विश्वास से। இவ கவனிச்சிருங்க, ध्यान दें। எல்லாம் கவனிங்க. இப்போ இயேசுவை யாராவது பாத்தீங்களா? अब हम में से किसी ने यीशु को देखा? இயேசுவை பேசுனீங்களா? இயேசுட்ட यीशु से बातें की हैं? இயேசுடைய சிலுவை மரத்தை பாத்தீங்களா? यीशु की क्रूस पर चढ़े उस क्रूस को हमने देखा? உயிர் தெழுதலை பாத்தீங்களா? उनके पुनरुत्थान जी उठने நம்ம को हमने பார்க்கல. देखा? हमने नहीं देखा। அப்படின்னா என்ன? எப்படி நீங்க எப்படி விசுவாசிக்கிறீங்க? तो आप कैसे विश्वास करते हैं? ஹீப்ரு சாப்டர் 11 verse 1 சொல்லுது. इब्रानियों के 11वां अध्याय के पहले वचन में लिखा है। என்ன சொல்லுது? क्या लिखा है? विश्वास और आशा की वे वस्तुओं के निश्चय और अनदेखी वस्तुओं का प्रमाण है। ஓ, என்னது? காணாத இருக்கத ஒண்ணு விசுவாசிக்கிறோம். अनदेखे वस्तुओं को हम विश्वास करते हैं। இதுதான் சத்தியம். ये सत्य है। இயேசு பிறந்தது உண்மை. यीशु का जन्म हुआ हकीकत है।
இயேசு மரித்தது உண்மை, சிலுவையில பாடுபட்டு மரித்தது உண்மை. यीशु दुख सहा क्रूस पर मरे, ये सच्ची बात है. இயேசு கிறிஸ்து இலவச கல்லறையில அடக்கம் பண்ணப்பட்டது உண்மை. यीशु मसीह एक मुफ्त कब्र में किसी और व्यक्ति के लिए था, वहां पर उन्हें रखा गया, ये हकीकत है. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தது உண்மை. यीशु मसीह जी उठे, ये हकीकत बात है. உயிர்த்தெழுந்த பிறகு 500 பேருக்கு மட்டும் காட்சி கொடுத்தது உண்மை. जी उठने के बाद 500 लोगों को दर्शन दिए, ये भी सच्ची बात है. இயேசு கிறிஸ்து 40 நாள் பரலோகத்துக்கு போனது உண்மை. यीशु मसीह 40 दिन बाद स्वर्गराज में उठा लिए गए, ये भी सच्ची बात है. இயேசு கிறிஸ்து பிதாவுடைய வலது பரிசத்தில் உட்கார்ந்து நமக்கு வேண்டுதல் செய்கிறது உண்மை. यीशु मसीह पिता की दाहिनी ओर बैठकर हमारे लिए विनती करते हैं, ये भी सच्ची बात है. இதெல்லாம் ஒரே அடி faith விசுவாசம். ये सब एक ही विषय में हम विश्वास से, आमीन, உண்மை. ये सब सच्ची बात இது है. யாரும் மாற்ற முடியாது. इसे कोई बदल भी नहीं सकता. அதனால தான் நம்ம ஓடுறோம். इसीलिए तो हम दौड़ते हैं. இதை நீங்க அடிச்சு சொல்லிடணும். इसे आप किसी को भी निडर होकर बताइए, தைரியமா சொல்லணுங்க. धैर्य होकर बताइए. Praise the Lord. Hallelujah. அவர் அப்படி இருக்கு, அப்படி பண்ணனால தான் நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கு, மாற்றம் ஆயிருக்கு. वो वैसे कार्यों को पूरा किया, इसलिए हमारा जीवन बदलता है. இந்த சத்தியம், இந்த பைபிளை படிச்ச ஒரு மாற்றம் வருதா இல்லையா? बाइबल पढ़ने से हमारे अंदर एक बदलावट होती है. ஓத்தியே நை வந்திருக்கா இல்லையா? बदलावट हुआ या नहीं? நீங்க வந்திருக்கிறீங்க. आप लोग आए हैं. நீங்க எப்படி எல்லாம் தப்பு பண்ணிருந்தீங்க? आप में से कैसे कैसे हम गलती या गुनाह किए होंगे, எப்படி எல்லாம் வாழ்க்கை இருந்து, कैसे हमारा जीवन था. யார் மூலமா சுவிசேஷம் கிடைச்சது, किसी के भी माध्यम से सुसमाचार हमें सुनाया गया, பைபிள் கிடைச்சது, बाइबल मिला, படிச்சீங்க, हम उसे पढ़े. உங்க லைஃப மாத்துச்சா இல்லையா? आपका जीवन को परिवर्तन में ले आया नहीं? மாத்துச்சா இல்லையா சொல்லுங்க. परिवर्तन हुआ या नहीं? நீங்க கொஞ்சம் வாயை திறக்கணும். जरा मुंह खोलकर बोलिए. முத்தலங்கல விடாத. मोती नहीं नीचे गिरेगा. ஹalleluya. हालेलुया. praise the lord. हालेलुया. சந்தோஷமா இருங்க. खुशियों के साथ रहो. அதனால इसीलिए கிறிஸ்தவம் உண்மை. मसीहियत सच्ची बात है. நான் பார்த்திருக்கேன். இயேசு உண்மை. मैं देखा हूं, यीशु हकीकत है. என்ன மாத்தினாரு? मुझे बदल दिए, உங்களை மாத்தினாரு. आपको बदले हैं. அதனால தான் இன்னைக்கு இந்த பைபிளை பற்றி இன்னும் தெரியணும்னு சொல்லி இந்த இடத்துல வந்து பணம் கொடுத்து உட்கார்ந்து இருக்கிறீங்க. इसीलिए तो ये बाइबल के विषय अधिक अध्ययन करने, जानकारी लेने हम पैसे खर्च करके यहाँ बैठे हैं. பைபிள் படிக்கும்போது, जब बाइबल पढ़ा जाता है, வசனத்தை கேட்கும்போது प्रचार सुनते हैं तो ரெண்டு காரியம் செய்யுது. दो कार्य होता है. பிரசங்கிக்கிறவனை மாற்றுது, प्रचारक को भी वो बदलता है, கேட்கிற உங்களே மாற்றுது. जो आप सुनते हैं आप में भी बदलावट होती है. பைபிள் படிக்கும்போது, जब बाइबल पढ़ते हैं, உண்மையான வசனம், सच्चा वचन, பைபிள் படிக்கிறதுனால बाइबल पढ़ने से நம்ம வாழ்க்கையில எல்லாமே மாறுது. हमारा जीवन सब बदलता है. உண்மைதானே? सही बात है. அப்ப இதுல பாருங்க, तो यहाँ देखिए, பரிசுத்தவான்களுக்கு पवित्र जनों को விசுவாசம் எத்தனை இடம் கொடுக்கப்பட்டிருக்கு? विश्वास कितनी बार सौंपा गया? एक ही बात है. இந்த பரிசுத்தவான்கள் லிஸ்ட் ரொம்ப முக்கியம். ये पवित्र जनों की सूची बहुत मुख्य है. அத மாத்தாதீங்க. ஜூடா சாப்டர் 1ல 3வது வசனத்தை மாத்தாரா. यहूदा के पुस्तक के पहला अध्याय के उस वचन को ना बदलो. நான் ரெண்டு வார்த்தை சொல்லிட்டு அடுத்து உங்களுக்கு ஆழத்துக்கு போறேன். दो बातें कहकर और गहराई में आपको ले चलूंगा. எபிரேயர் சாப்டர், எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 1வது வசனம். इब्रानियों के तीसरा अध्याय पहला वचन. சீக்கிரம் படிங்க, சீக்கிரம் कोई भी. पहला वचन. इसलिए है पवित्र भाइयों, तुम जो स्वर्गीय बुलाहट में भागी बस हो. इतना बस. என்ன எழுதி இருக்கு? यहाँ क्या लिखा है? உங்களுடைய நம்மள அழைப்பு எப்படிப்பட்ட அழைப்பு? हमारी बुलाहट कैसी है? स्वर्गीय बुलाहट. சொர்க்கிய बुलाहट. பிரைஸ் தி லார்ட். हालेलुया. நமக்கு அதுல பேர் என்ன கொடுக்கப்பட்டிருக்கு? क्या नाम हमें दिया गया? சொர்க்கிய புலாவட் के लिए, சொர்க்கிய புலாவட் के लिए स्वर्गीय बुलाहट में पवित्र भाई பவித்ர பாய். पवित्र भाइयों. பரலோகத்துக்கு எப்படி என்ன அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு? स्वर्गीय बुलाहट के लिए हमें किस प्रकार बुलाए हैं? पवित्र भाइयों के समान. அது மாத்திராதீங்க. इन शब्दों को ना बदलो. எல்லாரும் ஒருத்தரோட படிங்களா? इस पहले वचन को सब मिलकर எனக்கு पढ़िए. வசனம் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். ये वचन मुझे बहुत पसंद है. நான் இதெல்லாம் பைபிளை திறந்து சொல்லல. मैं बाइबल खोलकर इन वचनों को नहीं कहा. கற்றுக்கொண்டது जो मैंने सीखा, ஆவியானவர் இப்போ உங்களுக்கு கொடுக்கிறது. पवित्र आत्मा इस समय जो आपको देते हैं. எல்லாம் சேர்ந்து படிங்களா? सब मिलकर पढ़ेंगे इस वचन को. रेडी. सब लोग मिलकर
Start, Pastor. 3 1 2 3 इसलिए हे पवित्र भाइयों, तुम जो स्वर्गीय बुलाहट में भागी हो, उसे प्रेरित और महायाजक यीशु पर जिसे हम अंगीकार करते हैं ध्यान करो। படிக்கும்போது ஒரு அபிஷேகம் தெரியுதுல்ல? पढ़ते समय एक अभिषेक हम पर उतरता है, வருதா இல்லையா? होता है या नहीं? ஏதாவது டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுதா என்ன? कुछ बदलावट हम महसूस करते हैं या नहीं? ஆகுதா இல்லையா சொல்லுங்க. बताइए, बदलावट महसूस करते हैं या नहीं? லேட்டா வர்றவங்க வந்து உட்காரட்டும், நீங்க சொல்லுங்க. जो देरी से आते हैं वो बैठे तो आप उत्तर दें। அவங்க எப்போ லேட்டா தான் வருவாங்க. वो हमेशा देरी से ही आएंगे। அல்லேலூயா. हालेलुया। நீங்க சொல்லுங்க, நீங்க வாசிங்க. आप वचन पढ़िए और जो महसूस किए उसे बताइए। ஒன்ஸ் மோர். எல்லாரும் எடுத்துருங்க. எபிரேயர் சாப்டர் 3:1. इसलिए पवित्र भाइयों நமக்கு பேர் என்ன பேரு? हमें यहाँ क्या नाम दिया गया है? पवित्र भाइयों। நமக்கு நல்ல நல்ல பேர் இருக்கு. अच्छे अच्छे नाम हमारा तो है, அந்த காலத்துல பைபிள் கொடுக்கிற பேர் தான் சூப்பர் பேர். उससे बढ़कर जो बाइबल में हमारे लिए नाम दिया गया है वो उत्तम है। என்ன பிரதர்? कौन सा भाइयों? சரி, யாருக்கு பரிசுத்த சகோதரி யாரு? ये पवित्र भाइयों कौन है? ஓகே. ஏதாவது மாற்று ஏதாவது டவுட் இருக்கா? इसमें कोई संदेह है? படிக்கிறத தெளிவா படிச்சிருங்க. हम जो पढ़ते हैं साफ तरीके से पढ़े। ஓகே. சரி, இப்போ பாருங்க, அந்த ஜூடா சாப்டர் 1ல ஒரே சாப்டர் தான் இருக்கு. यहूदा के एक ही पत्र है, उस तरफ आइए। அதுல பாத்தீங்கன்னா 3ஆம் வசனத்தை திரும்ப பாருங்க. फिर से तीसरे वचन पर ध्यान दीजिए। பரிசுத்தவான்களுக்கு पवित्र जनों को, இல்லைன்னா எபிரேயர் சாப்டர் 3:1ல இருந்து அப்படியே கண்டினியூ அப்படியே வருது பாருங்க வசனம். इब्रानियों के तीसरा अध्याय के पहले वचन में से आगे लगातार ये शब्द वहां भी आते हैं। ஜூடா 3வது வசனத்துல வருது, யூதா 3ல வருது. यहूदा के पुस्तक में तीसरे वचन में भी இந்த आते हैं। பரிசுத்தவான்களுக்கு, इन पवित्र जनों को, இந்த பரிசுத்த சகோதர சகோதரிகளுக்கு ये पवित्र भाइयों और बहनों के लिए faith என்பது विश्वास जो है 7 தடவை கொடுக்கல, 7 बार नहीं, 3 தடவை கொடுக்கல, ना ही 3 बार, ஒரே ஒரு தடவை. एक ही बार सौंपा गया। அதுக்கு என்ன பண்ணணும்? उसके लिए क्या करना है? யுத்தம் பண்ண வேண்டியிருக்கு. युद्ध करना है। விசுவாசத்தை விட்டு வழி போயிடக்கூடாது. विश्वास से हम भटकेंगे नहीं, என்ன வந்தாலும் வழி போக கூடாது. कुछ भी हो जाए हम ना भटके। நம்மள கீழ தள்ளுவதுக்கு हमें धकेलने के लिए சில நேரத்துல நம்மளுடைய கஷ்டத்தை பார்த்து कुछ समय हम अपने कष्टों को देखकर, சிலவங்க வருவாங்க. कुछ लोग आएंगे உன் விசுவாசத்தை உடைக்க, तुम्हारे विश्वास को तोड़ने, உங்க விசுவாசத்தை உடைக்க வருவாங்க. तुम्हारे विश्वास को तोड़ने आएंगे। உனக்கு அதை தர்றேன், तुम्हें हम ये देंगे, இதை தர்றேன், ये दूंगा, அதை விட்டு இதை வா, उसे छोड़कर यहाँ आओ, அதை விட்டு இதை வா. उसे छोड़कर यहाँ आओ। இல்ல, नहीं, என்ன கர்த்தர் இதுல தான் உட்கார வச்சிருக்கிறார். परमेश्वर ने मुझे यहीं बिठाया है। ஓகே, நான் பாருங்க, உங்களுக்கு கொஞ்சம் இந்த ஃபெய்த்தை பத்தி கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கணும். विश्वास के विषय निश्चय आपको ஊழியம் अधिक जानना செய்றவங்க है। கையை தூக்குங்க. ஊழியம் செய்றவங்க जो जो सेवा करते हैं वो अपने हाथों को उठाएं। ஓகே, 1 2 3 4 5 6 7 8 பேர் இருக்கீங்க. 8 जन हम जो सेवा करते हैं, ரொம்ப முக்கியமானவங்க. मुख्य व्यक्ति, சிஸ்டரும் ஊழியம் செய்றாங்க. बहन भी सेवा करते அப்ப हैं। எத்தனை ஆச்சு? तो कितने हुए? 4. ஓகே, 9 ரொம்ப நல்லது. 9 ரொம்ப ஆசீர்வாதமா. 9 आशीष से बड़ा अंक। आप वो शेयर कर रहे हैं ना? नहीं, अच्छा, ओके. நாங்க இருக்கிறோம். और हम ही लोग हैं, எங்களுக்கு சேம் தான் பிரமாணம். हमारे भी वही नियम है। இவருக்கு கொஞ்சம் விசேஷமானது, इनके लिए कोई विशेष, அவருக்கு விசேஷமானது, या उनके लिए एक विशेष, எனக்கு விசேஷமானது, या मेरे लिए विशेष? இல்ல இல்ல. ऐसा नहीं। இதை நான் இப்ப டீச் பண்ணனா ரொம்ப டீப்பா போவோம். ये बहुत गहराई से जाएंगे। ரட்சிப்பு, उद्धार, விசுவாசம், विश्वास, பரிசுத்தம், पवित्रता, ஆவியின் கனிகள், आत्मा का फल, ஆவியின் வரங்கள், आत्मा का वरदान, இது எல்லாருக்கும் சமம். ये सभियों के लिए एक समान है। எல்லாருக்கும் சமம். सभियों के लिए एक समान। ஊழியக்காரல எங்களுக்கு சமம், सेवक हमको भी एक समान, உங்களுக்கு சமம். आपको भी एक समान, ஆனா தகுதி வேற. लेकिन योग्यता अलग अलग। எங்களை ஊழியத்துக்குன்னு அழைச்சிருக்காரு, அதுதான். हमें सेवा के लिए बुलाए हैं। புரியுதா வருது? आप समझें, எங்களுக்கு ரட்சிப்பு உண்மைதான். உங்களை மாதிரி தான் எங்களுக்கு ரட்சிப்பு. जैसे उद्धार आपका हुआ वैसे हमारा भी। விசுவாசம் உங்களை மாதிரி தான் எங்களுக்கும். जैसा विश्वास आपका है वैसे हमारे पास भी है। ஆவியின் கனிகள் 9 உங்களுக்கும் எங்களுக்கும் சமம் தான். आत्मा का फल जो 9 प्रकार है वो आपको भी ஆனா हमें भी। ஊழியத்துக்கு அழைப்பு வித்தியாசம். लेकिन सेवाओं के लिए बुलाहट अलग अलग।
உங்களுக்கு எப்படி அடி விடுமோ அதை கட்டில் 2 அடி ஜாஸ்தி தான் எங்களுக்கு விழும். आपको जितनी मार पड़ेगी उससे 2 गुना ज्यादा मार हमको पड़ती है। அந்த 2 अடி ஜாஸ்தி. 2 मार ज्यादा पड़ती है। इसका ज्यादा दिया गया ज्यादा लिया ஓகே. அது வந்து டேலண்ட்னு சொல்லி ஒரு சப்ஜெக்ட் இருக்கு. அது ரொம்ப டீப். அதுல இந்த இதெல்லாம் வரும். टैलेंट करके एक शब्द है, उसके अंदर ये सब कार्य आता है। அது ரொம்ப ஆழமானது. वो भी गहराई से। எனக்கு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னு சொன்னா நான் இதெல்லாம் கற்றுக் கொடுக்க முடியும். मुझे जब मौका मिलता जाएगा तो ये सब बातें सिखाऊंगा। நீங்க வாய்ப்பு கொடுக்கணும். आप मौका दें। கர்த்தர் நிறைய கொடுத்திருக்கிறார். प्रभु बहुत दिए हैं। அது உங்களுக்கு எவ்வளவு சொல்லணுமோ சொல்லி கொடுக்கணும். जितना आपको सिखा पाऊंगा सिखाऊंगा। இப்ப பாத்தீங்கன்னா ஃபெய்த் பத்தி படிச்சீங்க என்ன ஆச்சுன்னு? अब हम विश्वास के बारे में क्या सीखे? விசுவாசம் மாத்திரம் நமக்கு ஒரு தடவை தான் கொடுக்குது. ये विश्वास एक ही बार सौंपा गया। இத கொஞ்சம் உங்க லைஃபை நான் டச் பண்ண போறேன். मैं आपके जीवन को थोड़ा छू लूंगा। உயிர் நமக்கு இந்த பூமியில வாழ்றதுக்கு எத்தனை தடவை கொடுக்கப்பட்டிருக்கு? ये जीवन पृथ्वी में जीने के लिए हमें कितनी बार दिया गया है? नहीं 2 बार ना? एक बार। அதே மாதிரி தான் ஃபெய்த். उसी प्रकार विश्वास भी। உயிரும் ஃபெய்த்தும் ஒண்ணுதான்யா. हमारा जीवन विश्वास एक ही है। பரிசுத்த நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம். हमसे एक कोई गुनाह या गलती हो गई, ஆண்டவரே மன்னிச்சிடுங்கன்னு அழுது 2 தடவை இல்ல 3 தடவை பெற்றுடலாம். और 2 या 3 बार रोकर प्रभु से क्षमा कर, प्रभु क्षमा करते हैं, क्षमा पा लेंगे। ஆனா விசுவாசம் கிடைக்காது. लेकिन विश्वास नहीं मिलता। ஒரு தடவை விழுந்துட்டுன்னா அவ்வளவுதான். एक बार विश्वास से गिर जाते हैं तो उतना ही। அதான் பரிசுத்த பவுல் சொல்லுறார். इसलिए पवित्र पौलुस कहते हैं எல்லாரிடத்திலும் விசுவாசம் இல்லையே. सभियों के अंदर ये विश्वास नहीं है। இருக்கா? है। பைபிள் அதான் சொல்லுது, விசுவாசத்தினால் வராதது எல்லாம் பாவம். इसीलिए एक वचन है, विश्वास के बगैर जो कुछ आता है वो पाप है। விசுவாசம் எல்லா இடத்துலயும் இல்ல. विश्वास सभियों के भीतर नहीं। ஆனா எல்லாரும் கத்த விசுவாசத்தினால் வராதது யாவும் பாவம். विश्वास के बगैर जो कुछ आता है वो पाप है। அதனால கிடைச்ச விசுவாசத்தை इसलिए जो मिला उस विश्वास में சேதப்படுத்த கூடாது. उससे हम नुकसान ना அந்த पहुंचे। ஃபெய்த்னு சொல்றதுனால ஒரே ஒரு வசனம் கூட உங்களுக்கு நோட் பண்றேன். विश्वास कहा, इसीलिए एक और वचन आपको बताता हूँ। சரி, 1 தீமோத்தேயு 1 தீமோத்தேயு पहला तीमुथियुस 1ஆம் அதிகாரம் पहला अध्याय 19வது வசனம். 19वां वचन। कोई भी पढ़िए, जल्दी पढ़िए हिंदी और में। विश्वास और उस अच्छे विवेक हाँ। को थामे रहे जिस दूर करने के कारण कितनों का विश्वास रूपी जहाज डूब गया है। एक तीसरा अध्याय, तीसरा अध्याय के 9वां वचन। 9वां वचन। पर विश्वास के भेद को शुद्ध विवेक से हाँ। सुरक्षित रखे। सुरक्षित रखे। अब एवढं वैल्यूफुल वर्ड्स. तो कितना बहुमूल्य ये शब्द है। சரிதான பாஸ்டர்? कंट्री पास्टर நம்ம ஊழியம் செய்றோம், हम सेवा करते हैं, விசுவாசியா இருக்கிறோம், हम विश्वासी भी हैं, நிறைய பேருக்கு கற்றுக் கொடுக்கணும். बहुतों को हमें सिखाना है। நான் சொல்லுவேன், நீ சொல்லுவதை காட்டிலும் मैं कहूंगा तुम्हारे बोलने या बताने से அதாவது बढ़कर, நம்மளோட டீச்சிங் காட்டிலும் हमारे सिखाने से बढ़कर, நம்ம லைஃபை பார்த்து அனைவரும் மனம் திரும்பணும். हमारे जीवन को देखकर बहुत लोग मन फिराए। ஒரு அவாஜ் கூட இல்லையா? एक भी आवाज नहीं आई। कैसे करें? அது அந்த வார்த்தை பாருங்க. उन शब्दों पर ध्यान दें। फर्स्ट தீமோத்தேயு chapter 1:19ல पहला अध्याय के 19वें वचन में भी 19 20 கூட 20 வேர்ட்ஸ் கூட கொஞ்சம் ரைட் பண்ணுங்களா? 19 और 20 वचन फिर से पढ़िएगा। और विश्वास और उस अच्छे विवेक को थामे रहे जिसे दूर करने के कारण कितनों का विश्वास रूपी जहाज डूब गया। उन्हीं में से हुमिनियुस और सिकंदर है जिन्हें मैंने शैतान को सौंप दिया है कि वे परमेश्वर की निंदा करना न सीखे। கொஞ்சம் நான் உங்களுக்கு ஹிஸ்டரிக்கு கொண்டு போறேன். इतिहास के भीतर थोड़ा मैं आपको ले जाऊंगा। நல்லா கொஞ்சம் கேளுங்க. ध्यान दें। தமிழ்ல கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. तमिल में जरा अलग है। इंग्लिश में பார்க்கலாமே. 19 வேர்ட்ஸ் ரைட் பேட்டா. Holding on to faith and a good conscience, which some have rejected and so have suffered shipwreck with regard to the faith. Good faith. அதுல என்ன எழுதிருக்கு கரெக்டான வார்த்தை?
அது சேதப்படுத்தினாருன்னா வருது இங்கிலீஷ்ல சரிதான் பாஸ்டர் சரி இங்கிலீஷ்ல நல்லா இருக்கு हिंदी में और अच्छी तरह है நல்லா இருக்கு அதுல என்ன அந்த கப்பல் வந்து மூழ்கிச்சுன்னு वो जहाज को डुबा दिया சரிதானா So have जहाज डूब suffered गए। shipwreck with regard to the faith. विश्वास रूपी जहाज डूब गया தமிழ்ல சேதப்படுத்தினா கொஞ்சம் டேமேஜ் ஆயிருக்குன்னு அர்த்தம். तमिल में ऐसा लिखा है विश्वास नामक जहाज को थोड़ा नुकसान पहुंचा, அவ்வளவுதான் இருக்கு. ஆனா இந்தியில இங்கிலீஷ்ல நல்லா இருக்கு. लेकिन हिंदी और अंग्रेजी में अच्छी तरह लिखा है। என்ன செய்தது? கப்பல் जहाज का क्या हुआ? डूब गया। கடலுக்குள்ள கப்பல் போனா எடுக்க முடியுமா? समंदर के अंदर अगर जहाज डूब जाता है तो क्या निकाल पाएंगे? நான் கப்பல்ல வேலை பார்த்தவன். जहाज में पास्टर जी काम किए हैं, என் கண்ணு முன்னாடியே கப்பலுக்கு முன்னாடி முழுகி. मेरे आंखों के सामने जहाज डुबाया जाता है। எத்தனையோ டன் உள்ள கப்பல். कितने टन जहाज உள்ள போனதுதான். भीतर चला गया। அதே போலதான் वैसा ही ஆண்டவர் எப்படி இணைச்சிர ஷிப் ஃபெய்த். परमेश्वर किसकी तुलना करके हमें लिखकर बताए हैं। எவ்வளவு அழகா, कितना सुंदर। ஃபெல்லோஷிப், एक संगति, ஃபெய்த், विश्वास। அப்ப அந்த கப்பல் அதான் அழகா. அதாவது யூதா வந்து நல்ல ஜெப வீரன். यहूदा जो एक प्रार्थना वीर है, சும்மா அவன் எழுதல, वो ऐसे ही नहीं लिखता, ஆண்டவர் கொடுத்தது. परमेश्वर ने उसे दिया। அது ஊழியக்காரர்களுக்கும் वो सेवकों को விசுவாசிக்கும் और विश्वासी को சேமா கொடுத்திருக்கிறார். एक समान दिया। அதுதான் பைபிள்ல பொதுவான நிறுவனம் எழுதி இருக்கு. इसीलिए सभीयों के लिए पत्र ये लिखा गया है। நமக்கு ஒரு விஷயம் தான் கொடுக்கிறது. एक ही बार हमें सौंपा गया। சரி ஃபெய்த்னு பேசுறீங்களா? என்னதப்பா ஃபெய்த்? विश्वास आप बोलते हैं, वैसा क्या विश्वास है? பைத்தியமா தோணுதே. पागल सा हमें लगता என்னது है। ஃபெய்த்? क्या विश्वास? எப்போ நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்களோ जिस समय आपने यीशु को स्वीकार किया, அப்ப அவரை நம்பி தான் வாழணும். तो उन पर भरोसा करके ही हम जीवन बिताते रहे। இயேசு வருவான்னு சொல்லிட்டா நம்ம ஏற்றுக்கொள்றோம். यीशु आएंगे हमने मान लिया, பாவம் மன்னிக்கப்பட்டாச்சுன்னு சொல்லுங்க, அதை ஏற்றுக்கொள்றோம். पाप की क्षमा हो गई उसे भी हम मानते हैं। என்னுடைய லைஃப்ல எல்லா இதுலயும் இயேசு தான். मेरे जीवन के हर भागों में यीशु ही, என்ன போஷிக்கிற அவர்தான். मुझे भोजन वो देते हैं, எனக்கு தேவையானது எல்லாம் தர்றது அவர்தான். मेरे जरूरतों को वही पूरा करते हैं। எலியா பார்க்கிறோம். अब एलिया को देखते हैं। எலியா தெரியுமா? एलिया को जानते हैं? நல்ல சோப்ரால உள்ள எலியா இல்ல, வீரார்ல உள்ள இல்ல. ना ही विरार नाला सोपारा के एलिया, பழைய ஏற்பாட்டுல पुराने नियम के एलिया। ஃபர்ஸ்ட் கிங் சாப்டர்ல 17ல எடுக்காதீங்க, எடுக்காத டைம்ல. அங்க எலியாவை ஆண்டவர் சொன்னாரு, एलिया से परमेश्वर ने कहा, அவனுடைய லிஸ்ட், அவனுடைய பர்த் பிளேஸ், அவனுடைய அப்பா பேரெல்லாம் 17:1ல சொல்லிட்டார். 17वां अध्याय के पहले वचन में उसका जन्म स्थान, उसका पिता, वो कहाँ का है, सब वहां दिया गया। அவன் வந்து எப்பவும் ஜெபிக்கிற மனுஷன். वो हर समय प्रार्थना करने वाला व्यक्ति। ஆண்டவருடைய அவனே சொல்ல, நான் கர்த்தருக்கு முன்பாக நிக்கிறேன்னு சொல்றான். वो कहता है मैं यहोवा के सम्मुख उपस्थित रहता हूँ। ஒரு ஃபெய்த் என்பது एक विश्वास जो है, ஒரு விசுவாசி ஊழியக்காரர் एक विश्वासी और सेवक அவருடைய முகத்தை தான் பார்க்கணும். उनके चेहरे को ही देखें, அவரை முன்ன நிறுத்தணும், उन्हें आगे रखें வேற எங்கேயும் வைக்க கூடாது. और कहीं नहीं। உன் கண்ணு வேற எங்கேயும் போக கூடாது. तुम्हारी आंखें और कहीं ना जाएं। ரெண்டாவது, दूसरा, அது ஆண்டவர் கொடுத்த வார்த்தை ஆகாப்புக்கு முன்னாடி சொல்லிட்டு, आहाब के सामने कहकर, அவருக்கு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு, நீ வந்து எங்க போய் இருக்கணும்? கேரி தாற்றண்டை. अब उसे कहा करीत नदी के किनारे जाकर बस जा, அங்கதான் நிக்கணும். वहीं रहना। அங்க நின்னா वहां रहने से நீ வந்து அங்க ஒரு காகம் வரும், एक कौवा आएगा, ஒரு 2 நேரம் சாப்பாடு கிடைக்கும், 2 समय का भोजन मिलेगा, அந்த பிஸ்லரி வாட்டர் கிடையாது, वहां बिस्लेरी पानी नहीं, மாடு கழுவுனானோ ஆடு கழுவுனானோ என்ன பண்ணானோ அந்த தண்ணி தான் குடிச்சிட்டு இருக்கணும். वहां गाय बैल बकरी क्या क्या धोया उस नदी का पानी ही उसे पीना है। Praise the Lord. हालेलुया। அதுதான் குடிக்கணும், उसे ही पीना हो, அது அங்கதான் இருக்கணும். वहीं रहना है। சோ அங்க என்ன சொல்றாரு? तो वहां क्या கேரித் करेंगे? என்றால் करीत कहने से பாதுகாக்கிற இடம். एक सुरक्षा भरा स्थान, கேரித் என்றால் करीत कहने से பாதுகாக்கிற இடம். एक सुरक्षा से भरा स्थान। இரண்டாவது, दूसरा, அந்த இடத்துல அவன் 6 மாசம் இருந்தான். उस जगह में वो 6 महीने तक रहा। எத்தனை மாசம்? कितना महीना? 6 மாசம். 6 महीना। ஆண்டவர் தான் परमेश्वर ही 6 மாசம் ஒரு மனுஷனை பார்க்கல. पर 6 महीने तक कोई मनुष्य को उसने नहीं देखा। அவனுடைய சித்தப்பாவும் வரல, சித்தியும் வரல, ना उसका चाचा चाची वहां गए थे, யாருமே வரல, कोई नहीं, ஒருத்தரும் கிடையாது. कोई नहीं। அந்த இடத்துல விசுவாசத்தை படிப்பிச்சு கொடுத்தார். उस जगह में उसे विश्वास के विषय सिखाया गया। ஃபெய்த் विश्वास அவனுக்கு படிப்பிச்சு கொடுக்கிறார். उसे सिखाया गया। எத்தனை நேரம் சாப்பாடு? कितना समय उसको भोजन मिलता था? 2 टाइम.
நான் கேட்கிறேன். मैं पूछता हूँ, உங்களை குற்றப்படுத்தல. आपको दोष नहीं दूंगा। பாஸ்டர் ராஜா இன்னைக்கு எத்தனை சடா சாப்பிட்டீங்க? पास्टर राजा जी कितनी बार? 2 बार खाए। நீங்களும் எலியாவா? आप भी ले रात का बाकी। रात का बाकी है। அப்ப அவர் 3 நேரம் சாப்பிடுறாரு. तो वो 3 समय खाते हैं। இவரு மொத்தமா சாப்பிட மாட்டாரு. இப்போ எலியாவுக்கு எத்தனை சாப்பாடு? एलिया को कितना समय भोजन जाता था? 2 बार। யாரு கொண்டு கொடுத்தா? वो भी कौन लेकर गया था? யாராவது அந்த 6 மாசம் யாராவது பேசினாரா? 6 महीना वो किसी से बात किया? இதுதான் இதுதான் விசுவாசம். ये विश्वास। ஆண்டவர் கொடுத்தா தான் சாப்பிட முடியும். परमेश्वर दे तो खा पाएगा। அந்த 6 மாசமும் 6 महीना भी அந்த கரெக்ட்டா அந்த நேரத்துல 2 நேரம் சாப்பாடு வந்துட்டே போகுது. सही 2 समय खाना आकर जाता है। ஃப்ரெஷ்ஷா ताजा, எப்பவும் தாஜா. हमेशा ताजा। அல்லேலூயா சொல்லுங்க. हालेलुया। நம்ம விசுவாசத்துல இருக்கும்போது जब हम विश्वास में रहेंगे, நமக்கு एकदम தாஜா मिलेगा. हमें एकदम ताजा भोजन मिलता है। பிரைஸ் தி லார்ட். हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। ஆண்டவர் எவ்வளவு நல்லவர்னு பாருங்க. हमारा परमेश्वर कितना अच्छा है। இன்னும் 3 வருஷம் பாக்கி இருக்கு. अभी 3 वर्ष बाकी है। அந்த 3 வருஷமும் 3 वर्ष भी ஆண்டவர் எங்க கொண்டு போறாரு? परमेश्वर उसके बाद उन्हें कहाँ ले गया? ஒரு விதவை வீட்டுல. एक विधवा के घर। அங்க பாத்தீங்கன்னா वहां गए அந்த तो இடம் எதுன்னு தெரியுமா? वो जगह कौन सा है जानते हैं? ஆகாப்புடைய மனைவிக்கு ஊரு எந்த ஒரு ஆகாப்புடைய மனைவிக்கு பேர் என்ன தெரியுமா? आहाब की पत्नी का क्या नाम था? எசபேல் பிறந்த இடத்துக்கு கொண்டு போறார். इजेबेल का जहाँ जन्म हुआ वहां ले गया। பில்லி சூனியத்துடைய பிறப்பிடம், जादू टोना करने का जन्म स्थान है वो। பாகால் என்ற தெய்வத்துடைய பிறப்பிடம், बाल देवता का जन्म स्थान है वो। அந்த இடத்துல கொண்டு கர்த்தர் மறைச்சு வச்சிருக்கிறார். वहां ले जाकर प्रभु ने उसे छुपाए रखा। 3 வருஷம் 3 वर्ष तक யாரும் பார்க்கல. किसी ने नहीं எந்த देखा, எதிராளியும் பார்க்கல. कोई विरोधी नहीं देखा। அந்த இடத்துல கண்ட ஆண்டவர் நல்லா பாதுகாத்தார். वहां परमेश्वर ने उसकी अच्छी देखभाल की। அந்த 6 மாச ட்ரைனிங் சூப்பர் ட்ரைனிங். वो 6 महीने का ट्रेनिंग बहुत अच्छा ट्रेनिंग அது ஆண்டவர் தான் கொடுத்தார். वो परमेश्वर ने उसे दिया। அந்த 3 மாசமும் वो 3 महीना அங்க இருந்து ஜெபிச்சிட்டே இருந்தார். वहां रहकर वो प्रार्थना कर रहा था। விசுவாசத்தை படிப்பிக்க 6 மாசம், विश्वास को सिखाने 6 महीना, பிசாசின் கிரியைகளை அழிக்க ஜெபிக்க 3 வருஷம். शैतान के कार्यों को नाश करने प्रार्थना करने के लिए 3 वर्ष। அல்லேலூயா. हालेलुया। சில வேளையில கர்த்தர் அப்படி நம்மளை கொண்டு போவார். कुछ समय परमेश्वर हमें भी उस मार्ग से ही ले जाएंगे। அவளை ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி கர்த்தர் அரபி தேசத்துல கொண்டு போனார். पौलुस को भी सेवा में आने से पहले अरब देश की ओर प्रभु ले गए। 3 வருஷம் 3 वर्ष तक। நம்ம படிப்பு எப்படி இருக்கோ? हमारी पढ़ाई कैसी है? அல்லேலூயா. हालेलुया। உருவாக்கப்படணும், हम तैयार किए जाएं, செதுக்கப்படணும், हमें अच्छी तरह जो छिलके की तरह छील कर निकाल के तैयार किया जाए வளரணும். और बढ़ते ही जाए, அப்பதான் நம்ம கரெக்ட் ஆக முடியும். तब हम सही होंगे। சும்மா ஊழியக்காரன் சொல்லக்கூடாது. केवल हम सेवक ऐसे ना कहें। ஊழியக்காரனுடைய முக்கியம் ஃபெய்த். सेवक का मुख्य विषय विश्वास। இன்னைக்கு பாட ஆள் இருக்கு, आज गीत गाने के लिए बहुत से लोग हैं, நல்ல டான்ஸ் ஆட ஆள் இருக்கு, नाचने के लिए लोग हैं, மியூசிக் போட ஆள் இருக்கு, म्यूजिक बजाने के लिए लोग हैं, ஜெபிக்க ஆள் இல்ல, लेकिन प्रार्थना करने लोग नहीं हैं, முழங்கால் நிக்க ஆள் இல்ல. घुटने में रहने लोग नहीं हैं। இன்னைக்கு தேவை அதான் தேவை. आज जरूरत तो वही है। ஒரு ஊழியக்காரன் ஒரு விசுவாசி வளரணும்னா முழங்கால்ல நின்னு தான் வளரணும். एक विश्वास सेवक बढ़ना है तो घुटने में रह के ही बढ़ना है। எங்களை அப்படிதான் வளர்த்தாங்க. हमें वैसे ही बढ़ाए। அதனால தான் ஆண்டவர் என்ன இத்தனை வருஷம் நிப்பாட்டிருக்கார். इसीलिए परमेश्वर ने इतने वर्ष तक मुझे खड़ा रखा है। விசுவாசம் எல்லாருக்குள்ள இல்ல. सभियों के अंदर विश्वास नहीं। நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம் தான் விசுவாசம். एक ही बार हमें विश्वास दिया गया, அத தைரியமா போராடணும். उसके लिए निडर होकर संघर्ष करें। என்ன பிரச்சனை வந்தாலும் போராடணும். कितनी भी समस्या हो हम संघर्ष करें, அது விட்டு கொடுக்க கூடாது. वो ऐसे ही छोड़ ना दें। எதை பார்த்து நம்ம இழந்து போக கூடாது. किसी और चीज को देखकर इसे ना हम खोएं। வெயிட்னா போச்சு அவ்வளவுதான். एक बार चला गया तो गया। அந்த 20வது வசனத்தை படிச்சீங்கல்ல, वो 20वां वचन में जो हमने पढ़ा, யூதா 20வது வசனத்துல यहूदा के पुस्तक में 20वां वचन அங்க அழகாக சொல்லப்பட்டது. மகா பரிசுத்தமான விசுவாசத்தில் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள்ள ஜெபிக்கணும். अति पवित्र विश्वास में उन्नति करते हुए और पवित्र आत्मा में प्रार्थना करते हुए
நம்ம ஜெபம் எப்படி இருக்கணும்? हमारा प्रार्थना भी कैसा हो? ஜெபம் அது விசுவாசம் இல்லாத ஜெபம் இருக்கு, विश्वास के बगैर भी प्रार्थना होती है விசுவாசம் உள்ள ஜெபம் और இருக்கு. विश्वास से भरा प्रार्थना भी है। இந்த விசுவாசம் இல்லைன்னா அதனுடைய நிலைமை என்னன்னு विश्वास नहीं है तो उसकी स्थिति क्या है? நான் கொஞ்சம் மாறி மாறி வர்றேன், நீங்க உங்களுக்கு டிஸ்டர்ப் வரக்கூடாது. थोड़ा मैं बदल बदल कर आपको समझाऊंगा। 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 20வது வசனம் சொல்லுது, पहला तीमुथियुस दूसरा अध्याय के 20वें वचन में लिखा है, விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்திட்டாங்க. विश्वास नामक जहाज को उन्होंने डुबा दिया। அதுல இமேனும் அலெக்சாந்தரும், उसमें हुमेनियुस और सिकंदर है। அந்த அலெக்சாந்தர் யாருன்னா ये सिकंदर कौन है? இயேசு கிறிஸ்து சிலுவையில சுமந்துட்டு போகும்போது जब यीशु मसीह क्रूस उठाकर जा रहे थे கொஞ்சம் ஒருத்தர் வந்து ஒருத்தர் ஜபர்दस्ती பண்ணி சிலுவையை சுமக்க வச்சாங்க तो தெரியுமா? वो सिपाही ने एक व्यक्ति जा रहा था, उसे पकड़कर वो क्रूस थोड़ी देर के लिए उठवाया था। சீமோன், அவன் பேர் சீமோன். उसका नाम सीमोन। அவனுடைய மகன் தான் அலெக்சாந்தர். उसके बेटे सिकंदर। புரியுதா உங்களுக்கு? आप समझे? அல்லேலூயா. हालेलुया। ஒரு மகன் பெரிய அவங்களுக்கு ரொம்ப ஏழ்மையானவங்க. वो बहुत गरीब लोग हैं। இவங்க எதுக்கு வந்தாங்க? ये कहाँ किस लिए वहाँ आए थे? இவங்க தூர தேசத்துல இருந்து வந்தாங்க. दूर देश से वहाँ आए थे। எதுக்கு வந்தாங்க? किस लिए आए थे? பஸ்கா பண்டிகை கொண்டாட फसह का पर्व मनाने। வந்தப்போ जब वो आए இவங்களை பிடிச்சு என்ன பண்றாங்க? சிலுவை சுமந்தாங்க. इस व्यक्ति को पकड़कर क्रूस उठाने रखा। அவருடைய மகன் அலெக்சாந்தர் उनका बेटा अलग இந்த सिकंदर। சிலுவை சுமந்ததுனால ये थोड़ी देर क्रूस उठाया इसीलिए அவன் அந்த தேசத்துல கர்த்தர் உயர்த்தினார். उस देश में प्रभु ने उसे बढ़ा दिया। பிள்ளைகளை உயர்த்தினார். बच्चों को भी उसके அவங்க बढ़ाया। அப்பாவும் ஊழியக்காரனா மாறினார். वो उसका पिता भी सेवक बना। இந்த அலெக்சாந்தரும் ஊழியக்காரனா ये மாறினார். सिकंदर भी सेवक बना। விசுவாசத்துல இருந்தாங்க. विश्वास में थे ये। ஆனா लेकिन பிரச்சனை சில காரியத்தினால कुछ कार्य घटना हो गई। விசுவாசமாகிய கப்பலை மூழ்கி அடிச்சிட்டாங்க. विश्वास नामक जहाज को इन्होंने डुबा दिया। அதனுடைய ஃபைனல் ஒர்க் என்ன? इसका अंतिम काम क्या हुआ? பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், पवित्र पौलुस कहते हैं அவர்களுடைய பெயர் தூசிக்காதபடி उनकी சிட்சிக்கப்பட அவளை சாத்தான் இடத்துல ஒப்பு கொடுக்கிறார். शैतान के हाथों में सौंप दिया उन्हें, क्योंकि परमेश्वर का निंदा करना ना सीखे। ஆண்டவர் இவங்க மூலம் என்ன ஆக கூடாது? इनके वजह से क्या ना हो? निंदा ना हो। சரி, நல்லா கவனிக்கணும். हालेलुया। விசுவாசத்தை விட்டு வெளியே வர்றான்னு வச்சிருங்களேன், विश्वास को छोड़कर अगर वो बाहर आ गए तो அவன் என்ன சொல்லுவான்? वो क्या कहेगा? நான் இந்த சர்ச்சுக்கு போனேன், मैं एक चर्च जा रहा था, எனக்கு ஒரு பிரயோஜனம் இல்ல, कोई लाभ नहीं, எனக்கு கல்யாணம் இல்ல, ना मेरा विवाह हुआ, எனக்கு வீடு வரல, ना कोई घर मिला। எல்லாருடைய நிறையவருடைய லைஃப் எதை பார்க்கணும்? இந்த உலகத்தை தான் பார்க்கறாங்க. बहुतों के जीवन ये दुनिया के कार्यों को देखते हैं। எல்லா உலகத்துல நான் அப்படி ஆகணும், संसार में मैं ऐसा हो जाऊं, நான் ரிச்சா இருக்கணும், பணக்காரனா இருக்கணும், मैं धनवान बनूं। नहीं, சரியான வசனத்தை அவங்க புரியல. सही वचन को नहीं समझे। ஆசீர்வாதம்னா என்னன்னு தெரியல. आशीष क्या है ये नहीं समझे। தசம பாகம் கொடுக்கறேன், दशमांश देता हूं, அதனால எனக்கு ஒண்ணும் கிடைக்கல, इसीलिए मुझे कुछ नहीं मिला। அப்ப அந்த தசமம் கொடுத்தா என்ன கிடைக்குன்னு அதுவும் தெரியல. दशमांश देने से क्या मिलता है ये भी नहीं वो पहचान। நிறையருக்கு தெரியல. बहुत लोग नहीं जानते। Praise the Lord. हालेलुया। என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்லி தரேன். मुझसे आप पूछो, मैं आपको सिखाऊंगा। ஆசீர்வாதம் என்பது என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணுங்க. आशीष क्या है पहले उसे हम जाने। நான் இன்னைக்கு யார்கிட்டயோ நான் பேசிட்டு இருந்தேं, आज मैं किसी से जब बात कर रहा அவர் था, அவருடைய பிரச்சனை சொல்லிட்டு இருந்தாரு. वो उनकी समस्याओं को ही बता रहे நிறைய थे। பேர் ஆசீர்வாதம்னு ஓடுறாங்க. बहुत लोग आशीष आशीष के पीछे चले जाते அப்ப हैं। ஆசீர்வாதம்னா என்னன்னு தெரியணும். तो आशीष क्या है ये जानो। ஆசீஸ்ன்னு சொல்லி பேர் வச்சோன்னா ஆசீர்வாதம் வர போறது இல்ல. आशीष करके नाम दे रखने से उसे आशीष नहीं मिलता। ஆசீர்வாதம் என்ன? ये आशीष क्या है அது நல்லா தெரியணுங்க. उसके बारे में अच्छी तरह जानकारी रखो। நீங்க இவரு வார்த்தையை படிச்சீங்கன்னா, हिब्रू शब्द में पढ़ेंगे तो இப்ப ஆபிரகாம்ட்ட ஆண்டவர் சொன்னாரு, अब्राहम से जब परमेश्वर ने कहा, ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்துல அவங்க அப்பா தேராகு செத்து போறாரு. उत्पत्ति के 11वां में अब्राहम का पिता तेराह की मृत्यु होती है। செத்து போனோம்னா அவர் ரொம்ப துக்கத்துல இருந்துட்டார். उसके बाद वो बड़ा दुखी हुआ। அப்பா செத்துட்டாரு, पिता गुजर गए, அப்பா செத்துட்டாரு. पिता गुजर गए। அவருடைய டிராவல் அப்படியே நின்னு போச்சு. उसकी यात्रा वहीं रुक गई। அதனுடைய நிலைமையை பார்த்துட்டு उसकी स्थिति देखकर 12ஆம் அதிகாரத்துல 7 காரியத்தை சொல்றாரு. 12वां अध्याय में परमेश्वर ने 7 कार्य कहा। உன்னை ஆசீர்வதிப்பேன், मैं तुझे आशीष ही दूंगा, உன்னை சபிப்பேன், जो तुझे श्राप देते हैं उसे श्राप दूंगा। அப்ப நானும் முதல்ல இப்படிதான் இருந்தேன், ஆசீர்வாதம் அப்படி இப்படி இருக்குமோ. तो मैं भी सोच रहा था कि आशीष ऐसे ही होगा। கொஞ்சம் ஆழமா
பைபிளை படிக்கும்போது जब गहराई से बाइबल अध्ययन किया, எல்லா காரியத்தையும் பார்க்கும்போது सब कार्यों को देखा, அவன் ஆசீர்வதித்தது 13ஆம் அதிகாரம் தான். उसे आशीष 13वां अध्याय में दिया गया। சரியா? 14வது அதிகாரத்துல யுத்தம், 14वां अध्याय में युद्ध, 15ஆம் அதிகாரத்துல விசுவாசத்தின் பரீட்சை, 15 15वां अध्याय में विश्वास की परख हुई, அவன் परखा गया, பரிசெலுத்துல அங்கீகரிக்கப்படல. उसकी बलि स्वीकार नहीं हुई। ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் அவன் அங்க இருக்கு. हर एक अध्याय का व्याख्यान है। சரி, இந்த 12ஆம் அதிகாரம் ஆசீர்வாதத்தை சொல்றேன். 12वां अध्याय में जब आशीष कहा, ஆசீர்வாதம் என்ற வார்த்தை அங்க எழுதப்பட்டிருக்கு. वहां जो आशीष शब्द लिखा गया, எபிரே வார்த்தையில மக்காரியா, इब्रानी शब्द में मखारिया ये लिखा है। நிறைய பேர் அங்கீகரிக்க மாட்டாங்க. बहुत से लोग इसे मानते नहीं। மக்காரியா என்றால் मकारिया कहने से மகிழ்ச்சி. मगन होना, மக்காரியா என்றால் मकारिया कहने से மகிழ்ச்சி. मगन होना। சரி, நான் இது உங்களுக்கு புரியுதா புரியல கொஞ்சம் விசுவாசத்தை பற்றி படிக்கிறனால இது சொல்றேன். हम विश्वास के विषय सीखते हैं, इसीलिए ये बताता हूँ। சரி, आपका नाम क्या पास? मेरा राजू। ரொம்ப யோசிக்கிறாரு. ராஜு பிரதர், அவருக்கு ஒரு பெரிய பங்களா இருக்கு. इनके पास बड़ा बंगला है। राजू भाई के पास பெரிய பங்களா, बड़ा बंगला மெர்சிடிஸ் கார் இருக்கு, और मर्सिडीज कार है, நிறைய ஆசீர்வாதம் இருக்கு, बहुत से आशीष है। சாப்பாடெல்லாம் டைனிங் டேபிள்ல வச்சிருக்கு, डाइनिंग टेबल में भोजन भी रखा है, ஜிலேபி வச்சிருக்கு, சிக்கன் வச்சிருக்கு, மட்டன் வச்சிருக்கு, எல்லாம் ஃப்ரை 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 नाना प्रकार के भोजन तल के सब रखा गया है। பார்க்கறாரே தவிர देख ही रहे हैं केवल, சாப்பிட முடியல. अब खा नहीं सकते। யோசிக்கிறார், अब सोच रहे துக்கமா हैं, இருக்கிறார். उनका चेहरे में दुख है। கார்ல ஏறலாம்னு பார்த்தா कार में चढ़ूं सोचते हैं तो कमर दर्द, बैठने की नहीं सकता. कमर में दर्द, बैठ नहीं पा रहे हैं। ये भी है। तो कार में चढ़ाकर वैसा बीच में तक जाएगा, नहीं सोचेगा तो नहीं जा सकता. अगर बीच तक पहुंचूं कार से जाऊं तो वहां भी नहीं जा पा रहा हूं, क्योंकि उतनी दर्द। அப்ப கார் இருந்து என்ன, மெர்சிடிஸ் கார் இருந்து என்ன तो प्रयोजन? इतनी कीमती कार रहकर क्या लाभ? பங்களா எல்லாம் அவருக்கு மேல இருந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போக முடியல. और बंगले में नीचे से पहले मंजिला तक भी नहीं चढ़ पा रहे हैं, பார்த்துட்டே இருக்காரு. और देख रहे हैं, என்ன பிரயோஜனம்? क्या लाभ? அவருக்கு ஒரு சிரிப்பே வர மாட்டேங்குது. उनके चेहरे में हंसी नहीं। அப்ப அந்த ஆசீர்வாதம் எது இப்ப புரிஞ்சுதா? तो वो आशीष किस काम का, आप समझे? இப்ப சொல்லுங்க. अब बताइए, இப்ப இந்த வார்த்தை உண்மையா பொய்யா சொல்லுங்க. तो ये शब्द सही है या गलत बताइए। அவர் ரொம்ப யோசிக்கிறாரு. वो बहुत सोचते हैं। அல்லேலூயா. हालेलुया। எல்லாம் இருந்து என்ன என்ன அர்த்தம்? सब कुछ सुविधाएं हो, लेकिन क्या लाभ? நான் தான் சொல்றேன், இயேசு உள்ள வந்துட்டார்னா मैं कहता हूँ यीशु भीतर आने से மகிழ்ச்சியோட தான் வர்றாரு. वो मगन के साथ आते हैं, துக்கத்தோட இருக்க மாட்டார். दुखी होकर नहीं रहेंगे आप। ஒரு வீட்டுக்கு, एक घर में, ஒரு லைஃபுக்கு, வாழ்க்கைக்கு एक जीवन में மகிழ்ச்சி ரொம்ப முக்கியம். मगन बहुत बड़ा मुख्य है। சர்ச்சில் வந்தாலும் அப்படியே அப்படியே தான் இருக்கும். चर्च में आते ऐसे उदासी होकर बैठते ताली हैं। बजाओ, गीत पढ़ो, ताली बजाओ, गीत गाओ कहने से, பைபிள் पढ़ो. बाइबल वचन पढ़ो कहने से, அவர் சொல்லி பிரசங்கத்தை ஆரம்பிச்ச பிறகு தான் பைபிளே திறப்பாங்க. वो बोलकर प्रचार भी शुरू कर देंगे, उसके बाद ही वो बाइबल खोलेंगे। ஏன்? क्यों ऐसा? அவங்க உள்ளத்துல அந்த வாஞ்சையில மகிழ்ச்சி இல்லைங்க. उनके मन के भीतर चाहत और मगन दोनों ही नहीं है। அப்ப நீங்க முதல்ல எதை கேட்கணுங்க? तो हम पिता से पहले क्या मांगे? ஆசீர்வாதம் கேளுங்க. आशीष मांगो। மக்காரியாவுக்கு மகிழ்ச்சியை தாங்க. मकारिया नामक वो मगन हमें दीजिए। நான் ஒரு வசனம், எனக்கு இது போனா எனக்கு சப்ஜெக்ட் குள்ள போக ரொம்ப கஷ்டமா இருக்கு. ये सब्जेक्ट के भीतर जाना बड़ा ही कठिनाई है। அல்லேலூயா. हालेलुया। ரோமன் சாப்டர், रोमियो के पुस्तक உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி தந்திருப்பேன். पहले मैं बताया भी हूँ। நம்ம தலைவர் யோசிக்கிறாரு, என்னடா இன்னைக்கு முடிப்பான்னு பார்த்தா முடிக்க மாட்டாருன்னு. हमारा सरदार सोच रहे हैं आज ये सब्जेक्ट पूरा करेंगे या नहीं। हालेलुया। नहीं होएगा ना, वो भी बोला नहीं होएगा। 14 verse 17 14 अध्याय के 17वां वचन पढ़िएगा। क्योंकि परमेश्वर का राज्य ओ खाना पीना नहीं, वाह, परंतु धर्म हाँ। और मेल मिलाप हाँ। और वह आनंद है जो पवित्र आत्मा से होता है। இதுதான் மக்காரியா. ये मकारिया आनंद है। இதுல நீங்க அந்த பாயிண்ட் போடலாம், மக்காரியா. मकारिया ये शब्द आप यहाँ लिख सकते हैं। Praise the Lord. हालेलुया।
அப்ப தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ள வரணும். तो परमेश्वर का राज्य हमारे अंदर आए। ரெண்டே ரெண்டு ராஜ்யம் தான் உண்டு. दो ही राज्य है, ஒன்று பிசாசின் ராஜ்யம், एक शैतान का राज्य இன்னொன்று தேவனுடைய ராஜ்யம். और एक परमेश्वर का राज्य। அப்ப நமக்குள்ள இருந்த பிசாசின் ராஜ்யத்தை மாற்றிட்டு तो हमारे अंदर के शैतान का राज्य बदल कर தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ள வரணும். परमेश्वर का राज्य हमारे अंदर आए। அப்ப தேவனுடைய ராஜ்யம் வந்தானா ஃபெய்த் வந்துரும். तो परमेश्वर का राज्य आने से विश्वास भी आ जाता நம்ம है। கடைசி வரை நிலைநிக்கலாம். हम अंत तक स्थिर रहेंगे। நம்மள கை உடம்ப துண்டு துண்டா வெட்டினாலும் நம்ம நிப்போம். हमारे अंगों को टुकड़े टुकड़े कर दे भी हम स्थिर रहेंगे। नाथानएल தெரியுங்களா? नतनिएल को जानते हैं ना? जानते नहीं जानते? किधर आ रहा? कौन सा नाथानएल? नतनिएल है कौन सा? किधर आ रहा है? बाइबल में किधर? बाइबल में कौन से किताब में नतनिएल आते हैं? The Gospel of John chapter 1 எடுத்துங்க எடுக்க வேண்டாம். யோவான் சுவிசேஷம் सुसमाचार पुस्तक ஒன்றாம் அதிகாரத்துல வர்றார். पहला अध्याय में वो आते हैं। இவர் என்ன பண்ணாங்க விசு? ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாரு. इसने परमेश्वर को स्वीकार किया। ஏற்றுக்கொண்டதனால स्वीकार करने से மறுதலிக்க சொன்னாங்க. इनकार करने कहा, அவர் மறுதலிக்கல. उसने इनकार नहीं किया। உயிரோட தோலை உரிச்சாங்க. जीवित रखते उसकी चमड़ी उतारे उन्होंने। எப்படி இருக்கும்? कितना कठिनाई होगी। நீங்க என்ன விசுவாசம் நினைக்கிறீங்க? நீங்க विश्वास आप क्या समझे? थोड़ा खींचो ना, चमड़ा निकल। चमड़ा हमारा खींचे तो ऑलरेडी दर्द है। ऑलरेडी दर्द हो रहा है ना, पहले से दर्द है। अभी थोड़ा ज्यादा होना चाहिए। हालेलुया हालेलुया। ஒரு தீ நம்ம பப்படம் பொரிக்கிறோம். பப்படம் जैसे हम पापड़ तलते हैं எப்படி பண்ணுவீங்க? तो क्या करते हैं? கரந்து तेल गरम करते हैं। அது அது டக் டக்னு சத்தம் ஒரு சொட்டு உள்ள வந்தா எப்படி இருக்கும்? अगर एक बूंद तेल हमारे शरीर में गिरे तो क्या होगा? फोड़ जाएगा। हो गया कभी कभी हो गया हुआ है। हां हुआ है हमें भी। இப்படி எல்லாம் அன்னைக்கு போட்டாங்க. उन दिनों में ऐसे सजा देते थे। யோவானனை கொதிக்கிற எண்ணெயில போட்டாங்க. और यूहन्ना को तो उबलते तेल में डाल दिया था। பிரைஸ் தி லார்ட். हालेलुया। இன்னைக்கு கொஞ்ச நேரம் 10 மணி ஆனாலும் உங்களுக்கு இந்த சப்ஜெக்ட்ட முடிச்சிட்டு நான் அனுப்புவேன். आज भले 10 बज जाए ये सब्जेक्ट पूरा करके आपको भेजूंगा। सब लोग तैयार है ना? क्या तैयार है? இப்போ மக்காரியன்னா என்ன புரியுது? अब मकारिया ये आप समझे? मगर மகன். मगन। அப்போ உங்களுக்கு மெர்சிடிஸ் கார் வேணுமா? பங்களா வேணுமா? तो मर्सिडीज कार बंगला हमें चाहिए नहीं மகிழ்ச்சி வேணுமா? या ये मकारिया नामक मगन हमें चाहिए? மகிழ்ச்சி மகிழ்ச்சி கிடைச்சிட்டா ये मगन हमारे अंदर मिलने से பழைய கஞ்சி கிடைச்சாலும் நீ சந்தோஷமா இருப்ப. पुराना खाना बासी खाना में तो भी हम आनंद से खाएंगे। பிரைஸ் தி லார்ட். हालेलुया। 10 நாள் காஞ்ச ரொட்டியா இருந்தாலும் நல்லா சாப்பிடுவேன். 10 दिन का सूखा रोटी हो तो भी आनंद से ही खाएंगे। அது உடம்புல தங்குங்க. और वो शरीर में ठहरेगा, தாக்கத்து இருக்கும். उसमें ताकत होगी। அப்ப மகிழ்ச்சி இருந்தா எல்லாமே இருக்கும். तो मगन हमारे अंदर हो तो सब कुछ होगा। பிரைஸ் தி லார்ட். हालेलुया। அப்ப விசுவாச கப்பலை என்ன செய்ய கூடாது? तो विश्वास नामक जहाज को हमें क्या नहीं करना है? பத்திரமா பாதுகாத்துக்கணும். उसकी रखवाली करना है। அலெக்சாந்தர் நல்ல பேர் உள்ளவன் தான். सिकंदर नामचीन व्यक्ति था। அவன் விசுவாசத்தை மூழ்கடிச்சதுனால उसने विश्वास नामक जहाज को डुबा दिया, அவன் इसलिए மறுபடியும் வரணும்ன்றதுக்காக दोबारा वो उभर कर आए। इसीलिए பவுல் சொல்றாரு, पौलुस लिखते हैं, உன்னை சாத்தான் கையில ஒப்பு கொடுக்கிறான். मैंने तुझे शैतान को सौंप दिया। அவனை எதுக்காக ஒப்பு கொடுக்கிறாரு? किस लिए उसे सौंप दिया? ஆண்டவருடைய நாமம் தூசிக்கப்படக்கூடாது. क्योंकि परमेश्वर के नाम की निंदा ना करे। திருப்பி அவன் வரணும். वो लौट कर आए। சில சிக்ஷை ஆண்டவர் சில வேளையில அப்படிதான் கொடுக்கிறார். परमेश्वर कुछ समय ऐसी सजा देते हैं। எப்படி பாஸ்டர் இப்படி சொல்றியா? पास्टर क्यों ऐसे कहते हो? அப்படிதான் உண்மைதான். ये सच्ची बात है। உண்மை. பைபிள்ல நீங்க பழைய ஏற்பாடு எடுத்து பாருங்க. पुराने नियम को आप देखिए, எல்லா பகுதியும் அப்படிதான். ஆண்டவர் சொல்ற நான் அந்த துஷ்டனுடைய கையில ஒன்னு ஒப்பு கொடுக்கிறேன். परमेश्वर कहते हैं उस दुष्ट के हाथों में तुम्हें सौंप दिया मैंने। நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரத்துல படிக்கும்போது न्यायों के पुस्तक 6वां अध्याय में पढ़ सकते हैं। இஸ்ரவேலர்கள் தப்பு செய்றாங்க. इस्राएलियों ने गलती की, தேவனை விட்டு விலகுறாங்க. परमेश्वर से दूर हुए, ஆண்டவரை தேடல, परमेश्वर को नहीं ढूंढा, விக்கிரத்துக்கிட்ட போறான். मूर्ति के पीछे चले ஆண்டவரை गए। அரைஞ்சிட்டு விக்கிரத்துக்கிட்ட போறான். परमेश्वर को जानने के बाद मूर्ति की उपासना किए। அதனால எத்தனை வருஷம் கொடுத்தாரு? इसलिए कितना वर्ष उन्हें सौंप दिया? 7 வருஷம். 7 वर्ष सौंप दिया। 7 வருஷம். எதுக்கு? किस लिए? எதுக்கு? किस लिए? அவன் திரும்பி வரணும். क्योंकि वो पश्चाताप करे, लौट कर आए। திரும்பி வரணும். वो लौट कर आए, அதுக்காக ஒப்பு கொடுக்கிறார். इसीलिए उन्हें सौंप दिया। அப்போ உங்களுக்கு சில சிக்ஷைகள் எதுக்கு கொடுக்கிறாரு? तो कुछ सजा शिक्षा हमें क्यों मिलती है? திரும்பி வருவதற்கு. क्योंकि हम लौट कर आए। விசுவாசத்துல திரும்பி வரணும். विश्वास में हम लौट कर आए, பொய்யை விட்டு திரும்பி வரணும். झूठ से लौट कर आए, உலகத்தை விட்டு திரும்பி வரணும். संसार से लौट कर आए, ஆண்டவரை உண்மையோடு ஆராதிக்கணும். परमेश्वर को सच्चाई से आराधना करें। Praise the Lord. Hallelujah.
அப்போ பெரிய ஒரு ஆசீர்வாதம். तो बड़ी जो आशीष है, பெரிய ஆசீர்வாதம் என்னன்னா சந்தோஷம். बड़ी आशीष ये मगन आनंद। மனம் திரும்பி வரும்போது சந்தோஷம். जब हम मन फिराकर आते हैं तो आनंद। சரி, மனம் திரும்பி வந்த ஒரு ஆளை சொல்லுங்க சீக்கிரம் मन சீக்கிரம். फिराकर आया एक व्यक्ति का नाम बताइए। அதனால ஒரு பெரிய சந்தோஷம். उसके आने से बड़ा आनंद मगन हुआ उड़ाव वहाँ। पुत्र ரைட். उड़ाव पुत्र। அல்லேலூயா. हालेलुया। எங்க இருக்கு? वो कहाँ है? लूक 15 லூக் 15 கரெக்ட். लूका के 15वां अध्याय में है। அங்க ஆண்டவர் சொல்றாரு, மனம் திரும்புற பாவி நிமித்தம் பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம். मन फिराए पापी इस एक व्यक्ति के निमित्त स्वर्ग में बड़ी आनंद। அல்லேலூயா. हालेलुया। பெரிய சந்தோஷம். एक बड़ी आनंद। அப்ப அப்படிப்பட்ட சந்தோஷம் நமக்கு வரணும். तो वैसी आनंद हमारे अंदर आए। பாஸ்டர் 5 minutes எடுத்துட்டு